Hello friends, welcome to IBM Tech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மியூட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள் பற்றி பார்க்க போகிறோம். மியூட்டபிள்னா என்ன, இம்யூட்டபிள்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைத்தான் வந்து உங்களுக்கு மியூட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட் ரெண்டுத்தையுமே ஹேண்டில் பண்ணுது. ப்ரீவியஸாக நம்ம பார்த்த வீடியோஸில் லிஸ்ட்டு, செட்டு, டிக்ஷனரி இதெல்லாம் வந்துட்டு மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது வந்துட்டு மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்னா என்ன, இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்னா என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு எந்தெந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு மியூட்டபிள் வருதுன்னு பார்க்கலாம். லிஸ்ட்டு, செட்டு, டிக்ஷனரி இதெல்லாம் வந்துட்டு வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும். இதெல்லாம் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸு. எதெல்லாம் வேல்யூலாம் சேஞ்ச் பண்ண முடியாதோ அது எல்லாமே வந்துட்டு இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட். அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் சொன்னால் இன்டிஜர், ஃப்ளோட்டு, டபுள் இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் வந்துட்டு வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது. மெயினாக கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம மியூட்டபிளாகவும், டேட்டா டைப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்துட்டு இம்யூட்டபிளாகவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே சேஞ்ச் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது, ஒரு வேல்யூன்னு எடுத்துக்கிட்டீங்க இல்லை வேரியபிள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண முடியும். அப்போது வந்துட்டு இது இம்யூட்டபிள் தான், மியூட்டபிள் தானே, இது எப்படி இம்யூட்டபிள் இந்த இம்யூட்டபிள்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா, ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு. இப்போது நான் மியூட்டபிளுக்கு வந்துட்டு லிஸ்ட்டை எடுத்துக்கிறேன், நான் இம்யூட்டபிளுக்கு வந்துட்டு ஒரு இன்டிஜர் வேல்யூ எடுத்துக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன், லிஸ்ட் வச்சுக்கிறேன். 1, 2, 3, 4. இப்போது இது எக்ஸ்ன்னு வச்சுட்டேன் நான். இப்போ நான் ஒய்ன்னு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன், அதுக்கு வந்துட்டு எக்ஸ் வேல்யூ நான் அசைன் பண்ணுறேன். இப்போது எக்ஸ் வந்துட்டு 1, 2, 3, 4, அதே போல் ஒய்யும் 1, 2, 3, 4. இப்போது நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மூலிமா யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் ஒய்க்கும் இருக்கும். இன்கேஸ் நம்ம ஒய்யோட வேல்யூவை 2ங்கிறத 10னோ இல்லை 3ங்கிறத 13நோ மாற்றணும் அப்படின்னா ஒய்லையும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். அது எப்படிங்க பார்க்கலாம், ஒரு நிமிஷம். இப்போது எக்ஸ் ஆஃப், இப்போது 2வது இண்டெக்ஸ் வேல்யூ 3ங்கிறது வந்துட்டு 10 நான் மாற்றிட்டேன். இப்போ எக்ஸோட வேல்யூ கீழே பார்க்குறீங்க 1, 2, 10, 4 அப்படின்னு இருக்குது. ஒய் வேல்யூயை பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே தான் இருக்கும். இப்போ ப்ரீவியஸாக வந்துட்டு நான் மெமரி லொக்கேஷன் காமிக்க மாட்டேன், ஒரு நிமிஷம். இப்போ நான் புதுசாக ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன், ஐன்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். 1, 2, 3 j equals to I. இப்போ ஐடி ஆஃப் ஐ, இப்போ ஒரு நம்பர் வந்துருக்குல்ல, இது வந்துட்டு என்னென்னா ஐயோட மெமரி லொக்கேஷன், ஓகேங்களா. அதில் லிஸ்ட் க்ரியேட் பண்ண லிஸ்ட்டோட மெமரி லொக்கேஷன் இது ஐடி ஆஃப் ஜே. இப்போ இதோட மெமரி லொக்கேஷனும் ஐயோட மெமரி லொக்கேஷனும் ஜேவோட மெமரி லொக்கேஷனும் சேமாக தான் இருக்குது. இப்போ நான் அந்த இதோட வேல்யூயை மாற்றினேன்னா எனக்கு வந்துட்டு வேல்யூ மாறாமல் இதே மெமரி லொக்கேஷனில் இருந்துச்சு அப்படின்னா இது மியூட்டபிள். செக் பண்ணி பார்க்கலாம், ஒரு நிமிஷம். இப்போது ஐ ஆஃப் ஈக்குவல்ஸ் டு 10. இப்போ 1, 10, 3 வந்துச்சு. ஜேவை பார்த்தீங்க அப்படின்னா அப்போ செஞ்சு. இப்போது இப்போ நம்ம வந்துட்டு வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டோம், ஆனால் வந்துட்டு அதுக்கு நான் அட்ரஸ் மாறியிருக்கேன்னு செக் பண்ணலாம். ஐடி ஆஃப் ஐ மாறல, ஐடி ஆஃப் ஜே மாறல. நம்ம வேல்யூ எத்தனை டைம் மாற்றணுன்னாலும் அதோட மெமரி லொக்கேஷன் மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா அது மியூட்டபிள், ஓகேங்களா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேல்யூ நம்ம ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் வந்துட்டு ஒரு 4-5 வேல்யூ வச்சுருக்கோம். அந்த வேல்யூவில் க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஐடி வந்துச்சு, மெமரி லொக்கேஷன் ஸ்டோர் ஆகிருந்துச்சு. அந்த மெமரி லொக்கேஷன்லேயே நம்ம வந்துட்டு மாடிஃபை பண்ணும்போது அந்த மெமரி லொக்கேஷன்லேயே மாடிஃபை ஆச்சு அப்படின்னா இது மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். இந்த மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் வந்துட்டு லிஸ்ட்டு, செட்டு, டிக்ஷனரி இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ 2ங்கிறத 10னோ இல்லை 1ங்கிற 10னோ மாற்றும்போது இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் டைம் மாற்றிட்டே இருக்கலாம். மாற்றினீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெமரி லொக்கேஷன்லேயே அப்டேட் ஆகுமே தவிர இதுக்காக புதுசாக ஒரு மெமரி லொக்கேஷன் க்ரியேட் பண்ணாது. இப்போது அடுத்தது வந்துட்டு நம்ம இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்க்கலாம்.
இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த மெமரி லொக்கேஷனில் மாடிஃபை ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட். இப்போ நான் வந்துட்டு k ஈக்குவல்ஸ் டு 10 அப்படின்னு வச்சுருக்கேன், l ஈக்குவல்ஸ் டு k அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போது ரெண்டுக்குமே வந்து 10 அசைன் பண்ணியிருக்கேன். இப்போது k வேல்யூ பார்க்கலாம், k 10, எல்லும் 10. இப்போ ஐடி ஆஃப் k வந்துட்டு ஒரு நம்பர் வந்துருக்குது, ஐடி ஆஃப் எல் இதுக்கு நம்ம பட் ரெண்டு மெமரி லொக்கேஷனுமே வந்து சேம். ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா k ஈக்குவல்ஸ் டு 20 அப்படின்னு மாற்றுறேன். இப்போ கேயோட வேல்யூ 20, எல்லோட வேல்யூ 10. இப்போது ஐடி ஆஃப் கே வந்துட்டு ப்ரீவியஸ் மெமரி லொக்கேஷனும் இப்போ இருக்கக்கூடிய மெமரி லொக்கேஷனும் வேறு. எல் வந்துட்டு 10, ஐடி ஆஃப் எல் வந்துட்டு ப்ரீவியஸாக இருந்த சேம் மெமரி லொக்கேஷன் தான். இப்போது நான் கேயோட வேல்யூவை மாற்றினோன்னே அது செப்பரேட்டாக ஒரு மெமரி லொக்கேஷன் அலோகேட் பண்ணி அதில் கொண்டு போய் கே வேல்யூ ஸ்டோர் பண்ணிச்சு, 20 அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணிச்சு. ப்ரீவியஸாக ரெண்டுத்துக்குமே வந்துட்டு 10 அப்படிங்கிறத அசைன் பண்ணியிருந்தோம். அப்போது சேமாக இருந்துச்சு ரெண்டோட மெமரி லொக்கேஷனும். இப்போ கேவோட வேல்யூ 20ன்னு மாற்றினதால அது ஒரு செப்பரேட் லொக்கேஷனை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ஐடி வச்சு அது க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ கேயோட வேல்யூவை 20லேருந்து திரும்பவும் 10 மாற்றுறேன். கே ஈக்குவல்ஸ் டு 10. இப்போது கே வேல்யூ வந்துட்டு 10, ஐடி ஆஃப் கே வந்துட்டு இப்போ பழைய மெமரி லொக்கேஷன் என்ன இருக்கோ அதே திரும்பவும் வந்துட்டு இங்கே செட் ஆயிடுச்சு. இப்போ இம்யூட்டபிள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ செட் பண்ணுறீங்க, அந்த பர்டிகுலர் வேல்யூக்கு ஒரு மெமரி லொக்கேஷன் ஸ்டோர் ஆகும். அந்த மெமரி லொக்கேஷனில் எந்த விதமான மாடிஃபிகேஷனும் இருக்காது. இன்கேஸ் நீங்கள் அந்த வேல்யூவை மாற்றுறீங்க, 10லேருந்து 20 மாற்றுறீங்க அப்படின்னா அப்போது அந்த பர்டிகுலர் மெமரி லொக்கேஷன் அந்த லொக்கேஷன் வந்து வேறு லொக்கேஷனுக்கு மாடிஃபை பண்ணி விட்ரும். இப்போ திரும்பவும் நீங்கள் அந்த வேரியபிளுக்கு நீங்கள் பழைய வேல்யூவை வச்சிங்க அப்படின்னா ப்ரீவியஸாக எந்த மெமரி லொக்கேஷன் இருந்துச்சோ அந்த மெமரி லொக்கேஷன்லேயே போய் அலோகேட் ஆகும். இதுதான் இம்யூட்டபிள் அப்படிங்கிறது வந்துட்டு. இப்போ மியூட்டபிளுக்கும் இம்யூட்டபிளுக்கும் வித்தியாசம் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு வேரியபிள் வைக்கிறீங்க, அதுக்கு ஒரு வேல்யூ வைக்கிறீங்க, லிஸ்ட் வைக்கிறீங்க. அப்போது அந்த லொக்கேஷனில் எத்தனை டைம் நீங்கள் மாடிஃபை பண்ணாலுமே அந்த வேல்யூவை ஒரே மெமரி லொக்கேஷனில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், அதுதான் மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். இது வந்துட்டு மியூட்டபிள். இன்கேஸ் நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூ ஒவ்வொரு டைமும் மாடிஃபை பண்ணும்போது செப்பரேட் மெமரி லொக்கேஷன் அலோகேட் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு இம்யூட்டபிள். இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுங்க. இது வரைக்கும் நம்ம மியூட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள் பற்றி பார்த்தோம். அது எப்படி மெமரி அலோகேட் ஆகுது, எப்படி வந்துட்டு அப்டேட் ஆகுது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.